Welcome to Samri Cooking, your one-stop destination for delicious and authentic Indian vegetarian recipes. ஹாய், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சிக்கர் சோலே. சென்னாவை நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு அந்த தண்ணியோட குக்கரில் சேர்த்துருங்க. 2 பிரிஞ்சி இலை, 2 கருப்பு ஏலக்காய், இது கூட ஒரு உருளைக்கிழங்கை சேர்த்து தோலை எடுத்துட்டு வேக வச்சுருங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டுடுங்க. இப்போது குக்கரில் ஒரு 5-6 விசில் நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சிடுங்க. சென்னா நல்லா வேகணும். நல்லா வெந்தால் தான் உங்களுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்தோன்னா சென்னா நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போது அந்த பிரிஞ்சி இலையையும் அந்த கருப்பு ஏலக்காவையும் தனியாக எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த சென்னாவை அந்த தண்ணியோட தனியாக பக்கத்தில் வச்சுருங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையானது ஒரு வேக வச்ச உருளைக்கிழங்கு, 2 வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கோங்க, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு கரண்டி தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய். இப்போது கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெயை ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் தாளிச்சிருங்க. இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்க 2 வெங்காயத்தை அதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அரைக்கிறதுக்கு ஒரு 4 பச்சை மிளகா, அரை உருளைக்கிழங்கு, வேக வச்ச அரை உருளைக்கிழங்கு, அப்புறம் அந்த ஒரு கைப்பொடி கொத்தமல்லி, ஒரு குழிக்கரண்டி அந்த தயிரையும் அதோட சேர்த்துருங்க. பாதி உருளைக்கிழங்கு இதில் போட்டு அரைச்சிருங்க. மிச்ச பாதியை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருங்க. இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த அரைச்ச விழுது இப்படி வரும். இதுக்கப்புறம் இது கூட வேக வச்சுருக்க சென்னாவை எடுத்து 2 கரண்டி அதோடு சேர்த்துட்டு அதையும் அரைச்சிருங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத சேர்க்கணும். தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிடுங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை போட்டுடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சென்னாவில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, அரை உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை இப்போ இதோட சேர்த்துடணும். சின்ன துண்டுகளாக நறுக்கி அதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. 1 டம்ளர் தண்ணியை ஊற்றுங்க. நல்லா கலந்து விட்டு கொதிக்க வைங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அந்த பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா எல்லாம் வெந்து நல்லா வந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வேக வச்சுருக்க சென்னாவை அதோட கலந்துருங்க. கலந்துட்டு அந்த தண்ணியோடையே அப்படியே இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டிங்கன்னா நல்லா எல்லாத்தையும் கலந்து கிரேவி கன்சிஸ்டன்சி நமக்கு வரும். தேவைப்படுறவங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் ஒரு குழிக்கரண்டி நெய்யை ஊற்றிக்கோங்க. ஓமம் தாளிச்சிருங்க. 1 பச்சை மிளகா, காஞ்ச மிளகா கீரி போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா 1,
இஞ்சி வந்து நீளமாக நறுக்கி அதோட சேர்த்துருங்க. கசூரி மேத்தி 1 ஸ்பூன் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த சென்னாவோட கலந்துட வேண்டியதான். நெய்யில் தாளிங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு போதுமானு பார்த்துட்டு எல்லாம் கலந்துருங்க. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் சென்னா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். சென்னா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு வித்தியாசமான சென்னா ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சிம்பிள்.